நெல்லை மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. அந்த கழுகு பார்வை காட்சிகளை இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கிளியாற்றில் வெள்ளத்தில் சிக்கி நின்ற தனியார் பேருந்து 30 மணி நேரத்திற்கு பிறகு ஜேசிபி இயந்திரம் மூலமாக மீட்கப்பட்டது. மதுராந்தகம் ஏரி தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள அப்பன் கோவில், சிவராம மங்கலம் கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் கிராமங்களை விட்டு வெளியே வர காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் ஜெயக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. தூத்துக்குடியில் தொடரும் கனமழையால் காட்டாற்று வெள்ளம் ஊருக்குள் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், தற்போதைய நிலவரம் என்ன? அங்க எந்தெந்த பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சிட்டு வருது? விவரங்கள். தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பூண்டி ஏரியில் திறக்கப்பட்டிருக்கும் நீர் கொசஸ்தலை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் நிலையில் சடையங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் தரைப்பாலத்தை மூழ்கடித்து தண்ணீர் செல்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் மணிவர்மன் இணைகிறார். மணிவர்மன், அங்கிருக்கக்கூடிய நிலவரம். பூண்டி புழல் ஏரியிலிருந்து விவரங்களுக்கு நன்றி மணிவர்மன். செம்பரம்பாக்கம் ஏரியில் வினாடிக்கு 6000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதால் அடையாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ஜனநாயக கருத்துக்களை தைரியமாக எடுத்து வைக்கும் அவருடைய மறைவு பேரிழப்பு என்று அவர்கள் புகழஞ்சலி செலுத்தினர். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திருத்த மசோதா வரும் திங்கட்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. மக்களவையின் 543 தொகுதிகள் மாநில நெல்லையில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.